ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு புது கஸ்டமர் நம்மக்கிட்ட ஒரு 2x2 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு போனாங்க. வாங்கிட்டு போனதுக்கப்புறம் இப்போ கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் 2 கிளாத் எக்ஸ்ட்ராவாக கொண்டு வந்திருக்காங்க. எடுத்துகிட்டு லைனிங் நீங்களே போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க, நீங்கள் ஸ்டிச் பண்ணது ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இது இப்போ சொல்கிறாங்க. நான் பிகினராக ஸ்டிச் பண்ணும்போது இப்படி யாருமே என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஒருத்தங்க கை பிடிக்குதும்பாங்க, ஷோல்டர் இறங்குதும்பாங்க, ஷோல்டர் ஏறுதும்பாங்க. நம்ம ஒரு மிஸ்டேக் சரி பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு புது கஸ்டமர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும்னு அவங்க புதுசாக ஒன்று சொல்லுவாங்க. அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன்னா, நிறைய ப்ளவுஸ் நான் எனக்கு தைச்சி போடுவேன். நான் அதுக்கு முன்னாடி தைச்சி பழகும் போதே நான் ப்ளவுஸ் போட்டேன். ஆனால் ப்ளவுஸ் ஒரு 1/2 hour 1 hour போடும்போது கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம பீரோக்குள்ளே எடுத்து வச்சுருவேன். அப்படி வச்சுட்டு இருக்கும்போது என்னென்னா, நேரம் ஆக தான் அந்த ஷோல்டர் ஏறுறது இறங்குறது, டாட் கிராஸாக இருக்கிறது, இந்த மிஸ்டேக் எல்லாமே நம்ம ஒரு 1 day ஃபுல்லாக நம்ம போட்டிருந்தா மட்டும்தான் என்ன மிஸ்டேக்குன்னே எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் எப்போவுமே நான் ப்ளவுஸ் தான் போட ஆரம்பித்தேன். ப்ளவுஸ் போட்டு 1 day ஃபுல்லாக இருக்கும்போது அதில் நிறைய மிஸ்டேக் வரும். அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸை பிரித்து எதை சரி பண்ணால் எப்படி வரும்னு மாறி மாறி கிராஸ் எல்லாம் எல்லா ப்ளவுஸ் ஒரு ஃபுல் ப்ளவுஸையும் நான் பிரிச்சுருக்கேன். பிரித்து ஃபுல்லாக முதல்லேருந்து மறுபடியும் தைச்சிருக்கேன். அப்படி தைச்சி எனக்கு ஃபிட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் மறுபடியும் அடுத்தவங்ககிட்ட வாங்கி தைச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வர்ற கம்ப்ளைண்ட் முக்கால்வாசி குறைஞ்சிது. அப்போது ஒரு சிலவர் கஸ்டமர் குறை சொல்லுவாங்க, அது கம்மி இது அதிகம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதையும் சரி பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இப்போ மட்டும்தான் எனக்கு வர கஸ்டமர் யாருமே குறை சொல்கிறதில்ல. எல்லாருமே கரெக்டாக இருக்குமா, ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா எடுத்த உடனே எல்லாருக்கும் கரெக்டாக வராது. நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க போட்டு பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, இதை மட்டும்தான் சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுக்கு போட்டு ஒரு டே ஃபுல்லாக நீங்கள் அந்த ப்ளவுஸ் மெட்டீரியல்லையே உட்காந்து பாருங்கள், வேலை செஞ்சு பாருங்கள். அப்போ மட்டும்தான் அந்த ப்ளவுஸ் ஏறுதா இறங்குதா கரெக்டாக இருக்கா, என்ன மிஸ்டேக் வருது அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக் அந்த ப்ளவுஸில் நீங்கள் சரி பண்ணிவிட்டு மறுபடியும் போட்டு பாருங்கள், அப்போது ஃபிட்டிங் கரெக்டாக வருதா அப்படின்னு. அப்படி நீங்கள் தைச்சி பழகினா மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் வெளியே கொடுத்து தைக்கும் போது உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.